நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு எனது சமையலறையில். இன்றைக்கி உங்களுக்கு ஒரு சூப்பரான வெண்டைக்காய் பச்சடி அல்லது வெண்டைக்காய் கூட்டு தான் பண்ணி காமிக்க போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இதுக்கு நான் இன்றைக்கி 1/4 கப் பாசிப்பருப்பை ஊற வைக்க போகிறோம். இதுக்கு சோக்கிங் டைம்லாம் கிடையாது, ஜஸ்ட்டு காய் கட் பண்ணுற வரைக்கும் ஊறினாலே போதும். அடுத்ததாக வெண்டைக்காயை நல்லா கழுவிக்கோங்க. கழுவிட்டு இதை கட் பண்ணிக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு வெண்டைக்காய் ஈரம் இல்லாமல் பார்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி வெண்டைக்காயோட தலையும் வாலையும் கட் பண்ண போகிறேன். கட் பண்ணிவிட்டு ஒரு 4-5 வெண்டைக்காய் சேர்த்து வச்சு கட் பண்ணிக்கோங்க. ரொம்ப குட்டியாக கட் பண்ணிடாதீங்க. பாருங்கள் ஷேப்பை இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இப்படி ஒரு 1/2 கிலோ வெண்டைக்காய் எடுத்து கட் பண்ணிக்கிறேன். ஓகே, வெண்டைக்காய் கட் பண்ணியாச்சு. அடுத்ததாக ஊற வச்சிருக்கிற பாசிப்பருப்பை ஒரு குக்கரில் போட்டுடலாம். போட்டுட்டு தண்ணி மூழ்கிற அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். நான் இன்றைக்கி அந்த ஊற வச்ச பாத்திரத்திலே 1/2 கப் தண்ணி ஊற்றி இதை வேக வைக்க போகிறேன். குக்கரில் சரியாக 2 விசில் வச்சிடலாம். விசில் வந்ததுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். இது ரொம்ப குழஞ்சும் இல்லாமல் நல்லா குக்காகி கிடைக்கணும். அது ஜஸ்ட் ஒரு பீஸ் எடுத்து மசிச்சு பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். அடுத்ததாக ஒரு கடாயை எடுத்துக்கலாம். 4 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். வெண்டைக்காய்க்கு எண்ணெய் கொஞ்சம் கூடுதலாக தான் சேர்க்கணும், அப்போ தான் அந்த வளவளப்பு தன்மை இருக்காது. எண்ணெய் நல்லா காஞ்சதும் கடுகு உளுந்து ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம். ஒரு பிஞ்ச் வெந்தயம் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக 1 ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம். இது எல்லாம் பொரியட்டும். இதை ஜஸ்ட் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அடுத்ததாக ஒரு 5 பல் வெள்ளை பூண்டை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் உள்ளே சேர்த்துக்கலாம். அடுத்ததாக ஒரே ஒரு வரமிளகாய் 2 கிள்ளி உள்ளே சேர்த்துக்கிறேன். இதையும் சேர்த்து ஒரு மிக்ஸ் பண்ணிடுங்க. அடுத்ததாக குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கிற 5 சின்ன வெங்காயத்தை உள்ளே சேர்த்துக்கிறேன். நீங்கள் சின்ன வெங்காயம் சேர்த்தா டேஸ்ட் நல்லாயிருக்கும், பெரிய வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம். இது கண்ணாடி பதம் வர்ற வரைக்கும் வதக்கிக்கலாம். அதோட கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம். நான் இன்றைக்கி 3 கொத்து கருவேப்பிலை உள்ளே சேர்க்குறேன். பாருங்கள், வெங்காயம் கண்ணாடி பதம் வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெண்டைக்காய் எல்லாத்தையும் அப்படியே உள்ளே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதை மிக்ஸ் பண்ணி விடக்கூடாது, ஜஸ்ட் இப்படி பெரட்டி விடணும். மிக்ஸ் பண்ணிங்கன்னா வெண்டைக்காயில் இருக்கிற விதைகள் பூரா வெளியே வந்துடும். நல்லா இப்படி பெரட்டி விட்டுக்கலாம். இல்லாட்டினா பாத்திரத்தை வச்சு இப்படி குலுக்கி கூட விட்டுக்கலாம். நான்ஸ்டிக் யூஸ் பண்ணால் குலுக்கிறதுக்கு வசதியாக இருக்கும். இப்படியே ஒரு 5 நிமிஷம் வெண்டைக்காய் வதங்கட்டும். வெண்டைக்காய் வதங்கினதுக்கப்புறம் ஒரே ஒரு தக்காளியை உள்ளே சேர்த்துடலாம். தக்காளி சேர்த்ததுக்கப்புறம் தேவையான உப்பையும் சேர்த்து வதக்கி விட்டுடலாம். தக்காளி நல்லா சாஃப்டாகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். பாருங்கள், தக்காளி நல்லா வதங்கி சாஃப்டாயிருச்சு. இந்த ஸ்டேஜில் மஞ்சள் தூள் ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். அடுத்ததாக தனியாத்தூள், அதாவது மல்லித்தூளும் ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். அடுத்ததாக மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். நீங்கள் காஷ்மீரி சில்லி பவுடர்னால் கொஞ்சம் கூடுதலாகவே சேர்த்துடலாம். நான் நார்மலான சில்லி பவுடர் தான் இன்றைக்கி சேர்த்துருக்கேன். உங்ககிட்ட குழம்பு மசாலா இருந்தால் அதையும் சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்து நல்லா வதக்கினதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். ஜஸ்ட் மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்தாலே போதும். பாருங்கள், தண்ணி சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இதை கொதிக்க விட்டுடலாம். ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். இப்போ நம்ம வெண்டைக்காய் நல்லா குக்காக இருக்கும். இந்த ஸ்டேஜில் நம்ம வேக வச்சுருந்த பாசிப்பருப்பை உள்ளே சேர்த்துடலாம். வெண்டைக்காயில் இன்னும் தண்ணி இருக்குது பார்த்துக்கோங்க குழம்புல.
அதோடு தான் பாசிப்பருப்பையும் சேர்த்து மிக்ஸ் பண்ண போகிறோம். கொஞ்சம் ட்ரையாக இருந்துச்சுன்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் தண்ணி கூட சேர்த்துக்கலாம். சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. பாருங்கள், மிக்ஸ் பண்ணவும் ஓரளவுக்கு செமி கிரேவி ஆகிருக்கு. உங்களுக்கு தண்ணி வேணும்னா இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இந்த ரெசிபி சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.